ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ராக்கெட் மோடுக்கு தயாராகிருச்சா? ரெண்டாவது, இதுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்துருக்கிறது பீகாருடைய எலெக்ஷன் ரிசல்ட்டா? அதை தாண்டி நிப்டி வந்து 27,000 நோக்கி போக போகுதா? பேங்க் நிப்டி வந்து 60,000 டச் பண்ண போகுதா? வர்ற வாரத்துக்கான நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பையிங்கான ஒர்க் ஷாப், அதாவது நெக்ஸ்ட் சண்டே வந்து அதுக்கான பீரியட் நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு ராக்கெட் மோடுக்கு தயாராகிடுச்சா? ஸோ இதுக்கு வந்து பீகாருடைய ரிசல்ட் வந்து நமக்கு என்ன ஒரு சமிக்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பீகார் ரிசல்ட்டை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி என்டிஏ வந்து இங்கேயும் ஒரு ஸ்வீப் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பீகாரில் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. 22ஆம் தேதி வந்து திரும்ப உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. ஏன் இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்த நம்ம பேசணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த பீகார் ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பின்னால் ஒரு 1 வீக் 2 வீக்குக்கு முன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஷூட் அப் ஆகணும் அப்படின்னா மெயினாக ஒரு ரீசன் நடந்தாகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அது நெகோசியேஷன் சொல்லி நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் நகர்த்திட்டு போனாலும் அது மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை. ஸோ இப்போ இந்த பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ இங்கேயும் வந்து அவங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் ப்ரெஷரை வந்து இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு தனிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து இனிமே என்ன வேணாலும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பர்டிகுலராக இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 அதை எப்படி சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆர்டர்னு கூட எடுத்துக்கிடலாம். பட் இது ஒரு சில பேருக்கு ஒரு நர்வஸாக இருக்கலாம். பட் ஆனால் அதுதான் உண்மை. ஒன்று, ரஷ்யன் ஆயில் பை பண்ணுறத ஸ்டாப் பண்ணவும். நம்பர் 2, அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் அண்ட் டெய்லி ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட 75-80% இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி இடையில ஒரு ட்ராப் பாக்ஸ் வந்துச்சு. யூஎஸோடைய அக்ரி ப்ராடக்ட்ஸஸ் மட்டும் இந்தியாவில் வந்து அதுக்கான மார்க்கெட்ஸை திறந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு வந்திருக்கிறதாகவும், ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து அவ்வளோ ஒரு உடனடியாக அதுக்கான ஒரு சமிக்கை இந்தியா பக்கத்தில் இருந்து வரலை அப்படின்னாலும் அதுக்கான ஒரு வழியும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா, இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாமே 2026 தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும். அதனால உங்களுக்கு இந்த இடப்பட்ட ஒரு கட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அவங்களுக்கு டொமஸ்டிக் லெவல்ல ஏற்படுத்தாது. அதனால அவங்க ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த மந்தோடைய எண்ட்லேயே கூட உங்களுக்கு ஒரு ஷைன் ஆகக்கூடிய பீரியட் வந்துடும் அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு. சரி, இப்போ இதுக்கும் மார்க்கெட் வந்து ஷூட் ஆகுறதுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு ட்ரேட் டீல் சைன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேட் டீல் முன்னாலேயே உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு
நமக்கு வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு 26,100 அப்படிங்கிறது. ஸோ இப்பவுமே உங்களுக்கு இந்த லெவலை டச் பண்ணியாச்சு. ஸோ இப்பவும் உங்களுக்கு கரண்ட்ல வந்து இந்த வீக் வந்து 25,900 மேல உங்களுக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இது என்ன ஒரு சமிக்கை கொடுக்குது அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம ஒரு அந்த ஒரு ட்ரெண்டை நம்ம கேப்சர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 7% ஏறிட்டு அங்கிருந்து ஒரு 3% வந்து கரெக்ஷன் கொடுத்துருச்சு. கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப ஒரு மேல ஷூட் ஆகுறதுக்காக தயாராக நிக்குது. ஏதோ ஒரு நியூஸ் உங்களுக்கு உள்ள வரணும். இப்போ நமக்கு இந்த பீகார் ரிசல்ட் வந்து ஒரு பெரிய பம்ப் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெரிய லெவல்ல இருக்காது. ஏன்னா அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அதாவது நீங்க எப்படினாலும் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அது வந்து பொலிட்டிக்கலா நம்ம பேசணும்னாலும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸோடைய வீக்னஸ் வந்து பீகார்ல ஹெவியா இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. பட் அதனாலேயே என்டிஏ கண்டிப்பா வின் பண்ணும் அப்படிங்கறத தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அது மார்க்கெட்ல ஒரு பெரிய லெவல்ல பிரதிபலிக்குமா அப்படின்னு நம்ம வந்து போன வாரம் பேசியிருந்தோம். பட் இருந்தும் இன்ட்ராடேல ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் அன்னைக்கு இருந்தது உண்மைதான். பட் இனிமே நமக்கு வர்ற வீக்ஸஸ்ல வந்து என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வாரம் நமக்கு பெருசா எந்த ஒரு டேட்டாஸஸும் கிடையாது. யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய ஜாப்லெஸ் டேட்டா இருக்கு. அதே மாதிரி எஃப்ஓஎம்சியோடைய மிட் மினிட்ஸ் இருக்கு. அது புதன்கிழமை வந்து வரும். அது வந்து நமக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல தான் வந்து நமக்கு வரும். பட் அது ஒரு பெரிய ஒரு எஃபெக்டை வந்து நம்ம மார்க்கெட்ல கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து இல்லை. அதை தாண்டி நம்ம டொமஸ்டிக் லெவல்ல வந்து ஸ்டாக்ஸஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கணும். கோட்டக் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 21ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து போர்ட் மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. பட் அவங்க வந்து ஸ்டாக் ப்ரைஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்கா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயில இருந்து 2050 ரூபாய்க்குள்ள வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா அது எப்படி அவங்க வந்து பிரிச்சு கொடுக்க போறாங்க. ஸோ 1:1ங்கிற மெத்தட்ல பண்ண போறாங்களா என்னங்கிறத அந்த போர்ட் மீட்டிங்க்கு அப்புறமா தான் வந்து தெரியும். ஸோ இது பேங்க் நிஃப்டியில ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ நமக்கு லாஸ்ட் வீக் எஃப்என்டோ ஸ்டாக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 17% வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. வோடஃபோன் ஐடியா அதே மாதிரி நால்கோ இறக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா வந்து நல்லா இறங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து இந்த முத்தூட் ஃபைனான்ஸையும் வோடஃபோன் ஐடியாவும் வந்து ஒரு கண் வைக்கிறது நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிப்டி 27,000க்கு போகுமா? இப்போ நம்ம வந்து இதை டெக்னிக்கலா வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிப்டி 60,000க்கு போகுமா? ஸோ இந்த 27,000 அப்படிங்கிறத நம்ம இந்த நவம்பர் மந்த்துக்கான சீரீஸ் கிடையாது. இது ஒரு பொசிஷனலா போகுமா அப்படிங்கிறது தான். பொசிஷனலா நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து அக்டோபர்ல இருந்து அந்த ஏற்றம் வந்து திரும்ப ஒரு கரெக்ஷன் பாயிண்ட் கொடுத்திருந்தது. இது வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபிபனாச்சி லெவல்ல ஒரு 0.5%ல ஒரு ரிவர்சல் எடுத்துச்சு. ஸோ அதுக்கு கீழே உடைக்கல. இப்போ இங்க இருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டைரக்ஷனலா ஒரு 618 அப்படிங்கிற அந்த லெவலை நோக்கி போகணும். சரி, இந்த 618 அப்படிங்கிற லெவல் இப்போதைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,748 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரீசெண்டா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஹால் டைம் ஐயான 26,300 அப்படிங்கிற அந்த லெவல். ஸோ இந்த லெவலை நமக்கு வர்ற வீக் ரீச் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அதிகமாகவே வரும். 26,100 அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பைரி இப்போ நமக்கு வரப்போற எக்ஸ்பைரி 26,100 டு 26,800. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,700 ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சப்போர்ட்டா இருக்கு. அதை உடைச்சா மட்டும்தான் அதுக்கு கீழே 26,500 25,500 25,300 அப்படிங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட்டா நமக்கு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ இந்த 26,300 ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹையை நமக்கு
நெக்ஸ்ட் வீக் ரீச் பண்ணி உங்களுக்கு வீக்லி க்ளோசிங் வந்து அதில் நடக்குதாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நடந்துருச்சு. ஸோ அதே மாதிரி யூஎஸ் டீல் நமக்கு சைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மந்த் வந்து நமக்கு செகண்ட் வீக் இல்லைன்னா தேர்ட் வீக் இதுக்குள்ள 27,000 ஆட்டோமேட்டிக்காக ரீச் பண்ணும். பட் அந்த 27,300 அப்படிங்கிறத உடைக்கிறது நம்ம டிஐஎஸ் கையில் தான் இருக்கு. கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து இப்போ நமக்கு 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எம்எஃப்ஓடைய ஃபண்ட்ஸஸ் எல்லாமே உள்ள வந்திருக்கும். பட் இது என்ன ஒரு பொசிஷன் எடுக்க போகுது. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஒரு செல்லிங் காமிச்சிருந்தாலுமே ஒரு பெரிய லெவலில் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சென்சஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸ்பைரிக்கான பீரியடையும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி வீக்லிக்கான பீரியடை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 58,580 அப்படிங்கிறது ஒரு ஹை. இப்போ இதை வந்து மண்டே கம்பல்சரி இதை உடைக்கணும். ஸோ இதை உடைச்சி ஒரு டெய்லி கேண்டில் நமக்கு க்ளோசிங் நடந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது 59,600ங்கிற அடுத்த ஃபிபொனாச்சி லெவலில் மேலே போகும். அப்போ உங்களுக்கு நிஃப்டி உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்குதோ அதே மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸில் நம்ம வந்து கோட்டக் பேங்கை வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி எஸ்பிஐயுமே வந்து ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்து நம்ம வெயிட் பண்ணோம். பட் அதுவுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே தான் போகுது. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த 4 பேங்க்ஸஸுமே இந்த வீக் ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்டாக அமைஞ்சிச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஒரு ஷூட் அப் ரேலி தான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 59,500ங்கிறத ரீச் பண்ணும். ஸோ டிசம்பர் சீரீஸில் 16,000 கண்டிப்பாக அது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவான நியூஸஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஈவென்ட்ஸஸுமே வந்து ஒரு பெரிய லெவலில் நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஈவென்ட்ஸஸும் இல்லை. ஸோ ஓவரால் வர்ற வீக் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வீக்லி சார்ட்லையுமே இது பிரதிபலிக்குது, மந்த்லிலையும் பிரதிபலிக்குது, ஸோ டெய்லிலையும் பிரதிபலிக்குது. ஸோ ஓவரால் வந்து ட்ரேடர்ஸுக்கு இந்த வீக் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வீக்காக அமையும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.